இந்த மாதிரி பூ மாதிரி சாஃப்டான இடியப்பம் வேணுனாக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதுக்கு நான் 1 கப்பு இடியப்பம் மாவு எடுத்துக்கிட்டாக்க தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கீங்க, 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு தண்ணி தேவைப்பட்டதுங்க. நல்ல சூடான தண்ணிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிண்டிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணுங்க. எனக்கு 3/4 கப்பு தண்ணி தேவைப்பட்டதுங்க. இப்போ தட்டில் நம்ம எண்ணெயை இப்போ அப்ளை பண்ணிக்கிறேங்க. நீ இட்லி பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாங்க. மாவை நான் கையால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். மாவு ஆறிடுச்சுங்க. இப்போ இது சின்னதாக உள்ள தட்டை வச்சு இந்த முறுக்கு பிழிகிற இந்த தட்டிலையே பிழிஞ்சிக்க போகிறேங்க. மாவு ஆறிட்டேனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா பிழிகிறதுக்கு வருங்க. இப்போ வச்சுட்டு பிழிஞ்சிருங்க. 2-3 மினிட்ஸ் மட்டும் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இடியப்பம் நமக்கு ரெடி ஆகிடுங்க. நான் செஞ்ச இந்த இடியப்பம் பிடிச்சிருந்துனாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.